அனைவருக்கும் வணக்கம். இந்து தமிழ் திசை நாளிதழ் ஒரு நல்ல நாளிதழ். அதை காலையில் எழுந்தவுடன் நான் படிக்கும் முதல் பத்திரிகை செய்தி இந்து தமிழ் திசை நாளிதழ் தான். அந்த இந்து தமிழ் திசை நாளிதழில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இப்படி இந்த 4 நாட்களிலுமே என்ன ஆகும், அதாவது கருத்து பேழை என்று ஒன்று உண்டு. கருத்து பேழையில் முதலில் நான் என்ன செய்வேன் என்றால், முதலில் அந்த அதாவது எல்லா பத்திகளையும் படித்து வாசித்து விடுவேன். வாசிப்பை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நாளிதழ் இந்து தமிழ் திசை நாளிதழ் என்றால் மறக்க முடியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக இந்த இந்து தமிழ் திசை நாளிதழை தொடர்ந்து வாங்கி கொண்டு இருக்கிறேன். அது அரை ஆண்டு சந்தா அல்லது முழு ஆண்டு சந்தா இப்படி வாங்கி கொண்டு இருக்கிறேன். அப்போது அந்த நான் வாங்கும் ஒரே நாளிதழ் இந்து தமிழ் திசை நாளிதழ் தான். நான் கல்லூரியிலே படிப்பதற்கு முன் படிச்சுட்டு நான் 1975 கல்லூரியிலிருந்து வெளிவந்தேன். அப்போதிருந்து எங்கள் பேராசிரியர் சொன்னபடி நான் இந்து ஆங்கில நாளிதழை தொடர்ந்து படித்து வருவேன். வேலையில் இருக்கும் வரை தொடர்ந்து படித்து வருவேன். ஏனென்றால் நான் தணிக்கைக்கு செல்லக்கூடிய ஆள். நான் உதவி கணக்கலுவலாக இருந்து இப்போது கணக்கலுவலராகத்தான் நான் பணி ஓய்வு பெற்றேன் 2013. அதற்கு முன்னால் தணிக்கை உதவியாளராக இருந்தேன். அதற்கு ஆங்கிலத்தில் தான் அப்போது நாங்கள் எழுத வேண்டும் அந்த தணிக்கையை. அதனால் எனக்கு இந்து ஆங்கில நாளிதழும் பயன்பட்டது. அதற்கு பின்னாடி இந்து தமிழ் திசை நாளிதழ் வந்ததிலிருந்து நான் இந்து தமிழ் திசையைத்தான் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன். வாசிப்பை நேசித்து கொண்டிருக்கிறேன். இப்போ கூட அதை நான் ஒரு முக்கிய குறிப்புகளையும் எடுத்து வைத்து கொள்வேன். ஒரு வாரத்திற்கு முன் என்னென்னா, அதில் ஒரு சில பொன்மொழிகள்னு ஒன்று போடுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் ஒரு நல்ல புத்தகம் திறக்கும் போது சிறைச்சாலையின் ஒரு கதவு அடைத்து கொள்கிறது என்கிறார் விவேகானந்தர். அதை எடுத்து போட்டிருக்காங்க. அதை நான் குறித்து வச்சுக்கிடுவேங்க. இந்து தமிழ் திசை நாளிதழில் முக்கியமான வகைகளை நான் குறித்து வைத்துக் கொள்வேன். அற்புதமான ஒரு பத்திரிகை செய்தித்தாள் இந்து தமிழ் திசை நாளிதழ் தான். கருத்து பேழையில் அதை படித்து பார்த்தோம் என்றால், கருத்து பேழையை தான் முதலில் எல்லாத்தையும் வாசித்து விட்டு கருத்து பேழைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். நடுப்பக்க கட்டுரை தலையங்கத்துக்கும் சரி, கருத்து பேழையில் நடுப்பக்க கட்டுரையும் சரி நான் முதலிடம் கொடுப்பேன். காரணம், அதில் எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ளலாமுங்க. ஒரு மனிதன் என்றைக்கு இந்து தமிழ் திசையை படிக்கிறானோ அவன் வாழ்வில் நிச்சயமாக எல்லாத்தையும் சாதனை புரிய முடியும். ஏனென்றால் அதில் எல்லா கருத்துக்களும் அடங்கியுள்ளன. இப்போ பேசு பொருளாக இருப்பது என்னவென்றால் நாய். என்னால் நாயை பற்றி பேசுகிறோம்னு நினைக்க வேணாம். இன்றைக்கு பேசு பொருளாக இருப்பது நாய். நாயை அவங்க மத்திய அரசு, ஒன்றிய அரசு நாயை இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் எத்தனையோ பேர் அவங்களுடைய கருத்து பேழையிலே நடுப்பக்க கட்டுரையிலே சொல்லும்போது நாய் எத்தனை பேர் கடித்து உயிரிழந்திருக்கிறார்கள், வெறி நாய் கடித்து உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர்,
அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் எழுதுகிறார்கள். அதே சமயத்தில் அதை வேறு உயிர்வதையும் கூடாது, அதை எப்படி அதை நடத்துவது, அப்போ எப்படி நாயை பாதுகாப்பது, அப்படி அதை கொன்றுவிட்டு அதற்கு கொன்றுவிடக்கூடாது, ஆனால் அதற்கு தீர்வு என்ன அப்படி என்றதை அற்புதமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரே நாளிதழ் இந்து தமிழ் திசை நாளிதழ் தான். நான் கிட்டத்தட்ட இப்போ அந்த 3 மாதங்களாகவே தொடர்ந்து நாயை பற்றி, ஏன்னா அதான் இப்போ பேசுபொருளாக இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் கடிச்சிட்டு போய் இறந்தே விடுகிறார்கள் சின்ன குழந்தைகள்லாம். நான் என் வீட்டில் என்னுடைய பேரனை அனுப்பும்போது கூட என் மனைவிட்ட சொல்லியே விடுவேன், தயவுசெய்து அவனை கூட்டி அங்கே வரையும் சேர்க்கு வரையும் அவனை பார்த்து கூட்டியா, ஏன்னா நாய்கள் நிறையா தெரியுது, நைட்டில் கூட தூங்க முடியலை, அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இது பேசுபொருள். இப்போ இன்று பேசுபொருள், அதாவது ஒரு கணவனும் பெண் இன்றுன்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. அந்த பெண் இன்று நிகழ்ச்சியில் அந்த இந்து தமிழ் திசை நாளிதழில் அவர்கள் கூடும் ஒவ்வொரு கதையும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நான் இந்த எழுத்தாளர்களுடைய கதையை படித்தேன், அதனுடைய உணர்வு தான் என்னை மாற்றியது, வாசிக்க தூண்டியது அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அதே மாதிரி வாழ்வு இனிதின்னு ஒன்று போடுவாங்க, வாழ்வு இனிது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் அற்புதமான கருத்துக்களை இப்போ எழுதுவார்கள். எழுதி நான் வாசித்திருக்கிறேன். நான் முதலில் எழுந்தவுடன் நான் வாசிப்பது இந்து தமிழ் திசை. அதற்கு பிறகுதான் நான் நடைப்பயிற்சி மேற்கொள்வேன். அதற்கு பிறகு திருக்குறளை தினந்தோறும் சொல்லி வருகிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக திருக்குறளை தினம் ஒரு குறள் என்ற முறையில் சொல்லி வருகிறேன். எனக்கு ரொம்பவும் பிடித்தது இந்து தமிழ் திசை நாளிதழ். படிக்க படிக்க இன்பமாக இருக்கும். இன்பமாக இருக்கும் என்றால் அதனுடைய கருத்துக்கள் அந்த அளவுக்கு நம்மை இழுக்கும். முதலில் நான் எழுதுவதற்கு நான் இப்போ ஒரு எழுத்தாளனாக இருக்கிறேன். நான் முதலில் எழுதியது வாழ்வின் வெற்றிப்படிகள், 2வது எழுதியது ஒரு கிராமத்தின் கதை, 3வது எழுதியது ஒரு செல்ல மகன் சிறுகதைகள், 4வது எழுதியது பாசப்பறவைகள், 5வது எழுதியது நீ வருவாய் என நாவல், 6வது எழுதியது அறிவு சிறகுகள், 7வது எழுதியது இன்னொரு புத்தகம் இருக்குது, 7வது எழுதியது தான் நம்ம ஒரு பூவை தேடி வந்த தென்றல். இந்த கடைசியாக எழுதுகிற 8வது எழுதிய புத்தகம் 7வது ஒரு புத்தகம் இருக்குது. இப்படி 8 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 8 புத்தகங்கள் எழுதியதில் 2 புத்தகங்கள் இந்து தமிழ் திசை நாளிதழில் முதலில் ஒரு நாள் வரும். இப்போ சனிக்கிழமை வருது. அதாவது தமிழ் நூல் வரிசைன்ற ஒரு இதில் நூல் வரிசைன்னு போட்டு ஒவ்வொரு புத்தகத்தையும் பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டு அதை எழுதுகிறார்கள். இதில் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னுடைய 2 புத்தகங்களையுமே நல்லா விமர்சனம் செய்திருந்தார்கள். அதாவது இந்த புத்தகம் படிப்பதற்கும் விறுவிறுப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் திருக்குறளை எந்தெந்த இடத்தில் புகுத்த வேண்டுமோ அந்தந்த இடத்தில் புகுத்தியுள்ளார் இந்த வாசகர், இந்த எழுத்தாளர் அப்படின்னு எழுதியிருக்கு. அவ்வளவு அற்புதமாக எழுதி வந்தது. அதற்கப்புறம் அனுப்பியிருந்தேன், ஒன்றும் வரவில்லை. அதனால நான் அதை குறையாக சொல்லவில்லை, ஏன்னா அவங்களுடைய வேலைப்படு எப்படி இருக்கும் தெரியவில்லை. இருந்தாலும் இப்போ இந்த கடைசியில் எழுதிய புத்தகம் 8வது புத்தகம் பூவை தேடி வந்த தென்றல். அதை கூட நான் இந்த தடவை புத்தக திருவிழாவில் பேசும்போது என்னங்க அந்த முதல் எடுத்து உரைப்பார்ல, அவர் என்ன சொன்னார்னா, என்னங்க நீங்கள் காதல் மன்னனாக இருப்பே பிடிக்கும், உங்கள் கதையை அவருடைய தலைப்பு பூராமல் எல்லாமே
பூரா வாழ்வின் வெற்றிப்படிகள், அப்புறம் ஆரம்பம் தான் வாழ்வின் வெற்றிப்படிகள், அதுக்கு பூரா வாழ்க்கை இப்படி ஒரு பூவை தேடி வந்த தென்றல் சொன்னோன்னு தான் அவருக்கு ரொம்ப அதில் ரொம்ப சிரிப்பாக ஜாலியாக பேசையில் தொகுத்து வழங்கினார். அந்த அளவுக்கு அற்புதமாக காரணம் என்னென்னா, எனக்கு இந்து தமிழ் திசையை படிக்கவுடன் தான், திருக்குறளையும் படித்தவுடன் தான் நான் எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஒரு தடவை ஒரு நாள் பார்த்தா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் பார்த்தால் ஆனந்த ஜோதின்னு ஒன்று வரும். அதில் பல கோயில்களினுடைய கோயில்களை பற்றியும் அதை தெரிந்து கொள்ளலாம். இப்படி இந்து தமிழ் திசை நாளிதழை படித்தாலே உலகத்தையே படித்தது மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுங்க. நான் இன்றைக்கி வல்லைன்னு வைங்க, உடனே நான் என்னென்னா எங்கள் அசிஸ்டன்ட், அந்த இந்து தமிழ் திசையினுடைய அசிஸ்டன்ட், முதல்ல இவருக்கு ஃபோன் பண்ணுவேன், என்னுடைய ஏஜெண்ட்டுக்கு. அவர் சில நேரத்தில் பதிலளிப்பார், சில நேரத்தில் பதிலளிக்க மாட்டார். உடனே அசிஸ்டன்ட் மேனேஜர், இந்த மதுரையினுடைய அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுவேன். உடனே இம்மீடியட்டாக வந்துடும், தொடர்ந்து உடனே கிடச்சிரும். இந்து தமிழ் திசை, இந்து தமிழ் திசையில் வரும் அனைத்து கட்டுரைகளும் படிப்பதற்கு, அதை படித்தாலே உலகத்தை தெரிந்து கொள்ளலாமுங்க. இந்த போர் இப்போ நிகழ்ந்து கொண்டு இருக்க பற்றிலாம், அதில் பற்றி ஒவ்வொரு முறையும் அந்த போர் நடக்கும்போது ஏன், எப்படி நடக்கிறது, எதனால் நடக்கிறது, அது யாருடன் நடந்து கொண்டு இருக்கிறது, எப்படி இதை ஏன் தடுக்கக்கூடாது, அப்படி என்று அற்புதமாக எழுது. அது மட்டுமல்ல, அற்புதமாக நான் வாசித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ட்ரம்ப், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் இப்போ அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார்ல, அந்த வரி விதிப்பு முதல்ல 25% சொன்னார். நம்ம பொருள்கள் இறக்குமதி அவங்க செய்கிறாங்க. நம்ம மீனவர்கள், நம்ம ராமநாதபுரம் கடைக்கோடியிலே மீனவர்கள் வசித்து வருகிறார்கள். அவர்களிடம் ராமநாதபுரம் கடற்கரையிலே மீனவர்கள் வசித்து வரும்போது அவர்கள் மீன்களையும் பிடித்து விரால்களையும் பிடித்து அதை ஏற்றுமதி செய்கிறார்கள் அமெரிக்காவிற்கு. அப்போதெல்லாம் வரி அவ்வளவு இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு 25% வரின்னு சொன்னார், அப்புறம் 50% வரின்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் நீங்கள் ஏன் வாங்குகிற, 100% வரி விதிப்புன்னு. இதை எல்லாமே நான் தெரிந்து கொண்டது எதில் இருந்தேன்னா, இந்து தமிழ் திசை மூலியமாகத்தான் தெரிந்து கொள்கிறேன். நான் வாங்கும் ஒரே பத்திரிகை இந்து தமிழ் திசை தான். ஏன்னா நான் ஓய்வு பெற்றுவேன், 2013 ஓய்வு பெற்றுவிட்டேன். அதுவரையும் நான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் முதலில் தணிக்கை ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் தணிக்கை அசிஸ்டண்ட் ஆன உடனே சேலத்தில் அசிஸ்டண்ட் ஆனேன். அதுக்கப்புறம் இதுகளை அதாவது ப்ரமோஷன் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், உதவி கணக்கு அலுவலர், அப்புறம் கணக்கு அலுவலராக கோயம்புத்தூர் பணி ஓய்வு பெற்றேன். அப்போது கூட இந்து தமிழ் திசை வாங்கி தான் படித்து கொண்டிருப்பேன். அந்த அளவுக்கு இந்து தமிழ் திசை ஒரு சிறந்த செய்தி பத்திரிகை என்றால் மிகையாகாது. நான் இதை உண்மையிலேயே இப்போ கூட ஒவ்வொரு இந்து தமிழ் திசை அடுத்த ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைக்கும்போது நம்ம தமிழக முதல்வரிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர்களிலிருந்து அனைவருமே இந்து தமிழ் திசையை பாராட்டியதை படித்து நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த அளவுக்கு இந்து தமிழ் திசை சிறப்புடைய ஒரு செய்தித்தாள், நாளிதழை நாம் முதலில் வாசித்தால்தான் மற்றது புத்தகங்களை வாசிக்க முடியும். நான் காலையில் எழுந்தவுடன் இந்து தமிழ் திசை நாளிதழில் முடிப்பேன். எந்திரிச்ச உடனே முதல்ல வாசிக்கிறது இந்து தமிழ் திசை நாளிதழ். அதற்கு அடுத்து தான் புத்தகங்களை வாசிப்பேன். புத்தகங்கள்லாம் சிறப்பான சிவசங்கரி இப்போ கூட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், அன்றைக்கி போட்டிருந்தாங்க. அதாவது 12ஆம் தேதியிலிருந்து சிவசங்கரி எழுத்தாளர், அப்புறம் மிக முக்கியமான எழுத்தாளர்கள் பேரையெல்லாம் போட்டு இவர்களுடைய எழுத்தாளர்களினுடைய அந்த அவங்க எழுதுடைய அந்த எழுத்துக்களை இதில் கொண்டு வருவதாக எழுதியிருந்தார்கள். என்ன எழுத சொன்னால் கூட நான் எழுதுவேன், அதனால் ஒன்றும் இல்லை, மாற்றம் கிடையாது. ஏன்னா இந்து தமிழ் திசையை பற்றி நமக்கு தெரிந்து கொள்கிறோம். நான் கட்டுரை இதுவரை 8 புத்தகங்கள் எழுதியுள்ளேன் அல்லவா. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு செய்தித்தாள் இந்து தமிழ் திசை நாளிதழ். இந்து தமிழ் திசை நாளிதழை நான் எப்போதும் மறக்கவும் மாட்டேன், அதை விடவும் மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் இந்து தமிழ் திசை தான் என்னுடைய உயிர் மூச்சு.
அதனை அந்த இந்து தமிழ் திசை படித்ததால் தான் என்னால் ஒரு புத்தக திருவிழாவில் கூட பேச முடிந்தது. புத்தக திருவிழாவில் பேசுவேன், அப்புறம் திருக்குறள் மன்றத்தில் பேசியிருக்கிறேன். அது திருக்குறளை பற்றி, இதுவும் திருக்குறளை பற்றி தான், உலகைச் செதுக்கும் திருக்குறள் என்று பேசியிருக்கிறேன். இன்னும் நிறையா பாரதியார் அது எல்லாமே நான் இந்து தமிழ் திசையில் படித்து தெரிந்து கொண்டேன். நானும் புத்தகங்கள் வாங்கி கொண்டிருக்கேன், நிறையா புத்தகம். இது கவிஞர் கண்ணதாசனுடைய வனவாசத்தை, இப்போ நான் திருக்குறள் பேசும்போது சில இதை எடுத்து கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வனவாசத்தை படித்திருக்கிறேன். அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் 10 வழியும் படித்திருக்கிறேன். அதுமதி சிவசங்கரி எழுதிய பயணக்கட்டுரை 2 அப்படியே அமெரிக்காவை படம் பிடித்து காட்டுவது போல் இருக்கும். அந்த அளவுக்கு அது தனி நூல். ஆனால் இந்து தமிழ் திசை நாளிதழில் படிக்கும்போது அது நடுப்பக்கை கட்டுரை இருக்கு. ஆகா, என்ன அற்புதமாக இருக்கும்! தயவுசெய்து எல்லாருமே சொல்லுகிறேன், அதுவும் நம்ம மகாலட்சுமி நகர் மக்களை, ஏன்னா நம்ம மகாலட்சுமி நகர் மக்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள். அதனால் நீங்கள் எல்லாருமே இந்து தமிழ் திசை வாங்குங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய அறிவு தேடல், நான் சொல்லவில்லை இதை, ஏன்னா நம்மளாம் அறிவு தேடை நடுத்தரவர் நம்ம இதுக்கு சொல்லணும். குழந்தைகள் இளைஞர்கள் இதை படிக்கலாம், அறிவு தேடல் கிடைக்குது. அது மட்டும் தேர்வு எழுதுவதற்கு இது மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பத்திரிகை. அது இப்போவும் என்னென்னா, அந்த ஆங்கிலத்தில் சில வரிகளை தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில வரியை கொடுத்து அது எப்படி இதை போடலாம் அதை போடலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான செய்தித்தாள் இந்து தமிழ் திசை. அதை தினந்தோறும் படியுங்கள், வாங்குங்கள். தயவுசெய்து பெற்றோர்கள் தங்கள் மகன்களுக்கு இந்து தமிழ் திசை காலையில் எழுந்தவுடன் படிக்க சொல்லுங்கள். படித்தால்தான் அவர்களுடைய அறிவு வளரும். அறிவு தேடல் என்ன வேண்டுமென்றால் நீங்கள் முதல் இந்து தமிழ் திசையை படிங்கள், அதான் அறிவு தேடல். அதுக்கப்புறம் அவங்க பாட புத்தகத்தையும் படித்து காலையில் எழுந்தவுடன் முதல்ல புஸ்தகத்தை எடுத்தவுடன் செய்தியை தெரிந்தவுடன் தான் உலகத்தையே நாம் காண முடிகிறது. இல்லையென்றால் உலகத்தில் என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது. அதனால் தயவு செய்து இந்த இந்து தமிழ் திசையை தினந்தோறும் வாங்குங்கள், படியுங்கள். அதனுடைய ஆனந்த வாழ்வை அடைவீர்கள் நிச்சயம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நாள் இந்து தமிழ் திசையை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.